வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எப்போதும் சொல்கிறதாங்க. ஸோ ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு பொது பலன்கள் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்த நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீனராசி. ஸோ மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா 3இல் குரு. ஸோ 3இல் குரு இருக்கிறது எந்த மாதிரி விஷயங்களை பண்ணும், உங்களுக்கு ராசியாதி 3இலும் புதிய முயற்சிகள் ஏற்படுத்துவீங்க. பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள், குலதெய்வ வழிபாடு சம்மந்தமான விஷயங்கள், எண்ணங்கள்லாம் உங்களுக்கு நிறையா வரும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். இந்த முயற்சிகள் வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 2இல் செவ்வாய். ஸோ 2இல் செவ்வாய் பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி 2 வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், அப்பா வழி சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 4இல் இருக்கிறது. ஸோ இது தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு மன உளைச்சலை கொடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள். சொத்துக்கள் விற்பனையில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும். ஒரு பெரும் பணம் கைமாறும்போது ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதே ஒரு 4இல் சுக்கிரன் இருக்கும்போது அது சுக்கிரன் 3ஆம் அதிபதி இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் புதன் நல்ல ஆட்சி பலத்தோடு இருக்கிறது, அதுவும் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது தாயார் சம்பந்தமான விஷயம் எமோஷன்ஸ் இருந்தாலும் யாருக்கெல்லாம் புதன் தசாபுத்தி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 5ஆம் அதிபதியான சந்திரன் பார்த்திங்கன்னா வாரத்தின் 30 நல்ல லாபங்களை கொடுத்தாலும் புதன் வியாழனில் சின்ன ஒரு எக்ஸ்பென்ஸை கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்தணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். 6ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4இல் இருக்கும்போது 6க்கு 11 இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், உங்களுக்கு வேலை ஆட்களாக நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வாயோட சாரத்தும் போது பூமி சம்பந்தமான விஷயங்கள், ஸோ பூமி சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான புதிய சொத்துக்களோ புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளோ ரொம்ப நல்லா இருக்குது. 7ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கிறது, அதுவும் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள ஒரு புத்தி, அதாவது ஒரு ஈகோ நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ புதன் ராகுனாலே எமோஷன்ஸ் கொடுத்துரும். ஜாதக ரீதியாக புதன் ராகு தொடர்பு இருக்கும்போது மென்டலி டிஸ்டர்ப் ஆவாங்க. ஸோ அதுதான் விஷயம். ஸோ எமோஷனாகி கத்துறது, கொஞ்சம் எமோட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் தான். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அதுவும் கணவன் மனைவிக்கு நடுவுலையோ இல்லை அம்மாவுக்கும் பையனுக்கும் நடுவுலையோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ பார்த்து நடத்துங்க. அது ஜூலை 1ஆம் தேதி வரை தான். ஜூலை 1ஆம் தேதிக்கு மேலே எல்லாம் கிளியர் ஆகிடும். ஏன்னா ராகு அந்த இதில் போது புதனும் அதுக்குள்ளே கிளியர் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களது ஏன்னா அந்த புதன் ராகு தொடர்பு ஜாதகத்தை பெரிய ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதி 4இல் இருக்கும்போது தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு எமோஷனான ஒரு டென்ஷன்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸு, அம்மாவை எடுத்தெறிஞ்சு பேச, அம்மா உங்களை தூக்கி எறிகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 9ஆம் அதிபதி செவ்வாய் 2இல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 3இல் இருந்தாலும் அது 5ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய பணமோ பெரிய ஒரு பேராசையை காட்டியும் மற்றவங்க ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத ஒரு விஷயத்தை போய் உள்ளுக்குள்ளே போய் நுழைஞ்சு அதனால் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள். புதிய ஒப்பந்தங்களை தவிர்ப்பது நல்லது. கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. 1க்கு 4 வாட்டி யோசித்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதி 12இலிருந்து நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்களை ஜாஸ்தி கொடுத்துரும். ஸோ லாபத்துக்கு அலையிறது, கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் இது ஒரு பொது பலன்கள் தான் இதுவரை சொல்லியிருக்கிறது. இப்போ சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலன்கள். ஸோ தசாபுத்தி பலன்களில் பார்த்திங்கன்னா மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்தோம்னால சூரியன் 4இல் இருக்கார். அவர் 6ஆம் அதிபதியாக இருந்து 4இல் இருந்து அது செவ்வாயோட சாதனம். வேலையில் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஸோ தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. ஸோ தாயாருக்கும் உங்களுக்குமே கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பண்ணுங்கள். ஏன்னா சூரியன் செவ்வாயினும் போது அது ஒரு வாரியர் கிரகம். சூரியன் செவ்வாயினும் போது அது டகார்னு ஒரு எமோஷன்ஸை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி சந்திரன் 5ஆம் அதிபதியாக இருந்து நல்ல லாபங்களையும் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு வாரத்தின் முற்பகுதியில் திங்கள் செவ்வாயிலிருந்து கொஞ்சம் அலைச்சல்களை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பெரிய லாபங்களும் பெரிய ஏற்றங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. தந்தை சார்ந்த விஷயங்களால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது.
மீன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதனுடைய சாரத்தில் ஜூலை 1ஆம் தேதி வரை போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அதுவும் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னலி ஒரு நட்சத்திர பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து என்ன ஆகும்னா, இந்த எமோஷன்ஸை வெளியிலையும் காட்டிக்க முடியாது, வெளியில் சொல்ல முடியாது, உள்ளுக்குள்ளேயே அந்த போராட்டம் நடக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடக்கும். பார்ட்னர்ஷிப்ஸ் நடுவுலையும் இந்த ஒரு எமோஷன்ஸ் இருக்கும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. மீன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து 10ஆம் அதிபதி 3 தொழில் வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ பட் இருந்தாலும் 5ஆம் அதிபதி சாரத்தில் போகும்போது தொழில் வந்து ஒரு பெரிய லாபத்தை காட்டி நம்மளை எமோட் பண்ணி நம்மளை சிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கும். ஏன்னா வந்து 10க்கு 5ங்கிறது 8ஆம் இடமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து 12லிருந்து குருடைய சாரத்தில் போகும்போது குரு வந்து 3ல் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் வருவாங்க. புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அது வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா 12லிருந்து குருடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள், நிறைய அலைச்சல்கள் இருக்கும். பெரிய லாபத்துக்காக அலையிறது, இது நடக்கணும் அது நடக்கணுன்றதுக்காக வந்து கொஞ்சம் நிறைய பிரயாணங்கள், அலைச்சல்களை தவிர்க்க முடியாதது தான் உண்மையான விஷயம். அதுக்காக தூங்காமல் இருக்காதிங்க. ஏன்னா சில பேர் வந்து தூங்க மாட்டாங்க. ஐயோ அதாவலையே ஒரு சின்ன எமோஷன்ஸ் கொடுக்கும். ஸோ அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய சாரத்தில் அந்த ஒரு இன்டர்னல் சேஞ்ச் இருக்கும்போது தாயாருக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு போராட்டம், மனைவிக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன எமோஷன்ஸ், ஈகோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல இருந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள சின்னதாக ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வந்து போகும். மற்றபடி எதுவும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஸோ 7 வந்து பார்த்திங்கன்னா மனைவி நிறைய கேள்விகள் கேட்பாங்க, எதிராளிகள் வந்து நம்மளை வந்து நிறைய கொஸ்டின் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும், வேறு வழி கிடையாது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் மீன லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளிலிருந்து அந்த சுக்கிரனே வந்து நாளில் இருக்கும்போது அது உங்களுடைய விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குருடைய சார்ந்தமாக தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஓகேங்களா. அவர் 8ஆம் அதிபதியாக இருக்கிறனால நிலபுலன்களோ வண்டி வாகனங்களோ ஓட்டும் போதோ கொஞ்சம் கவனமாக இருங்க. நம்மளாம் ஒழுங்காக போனால் கூட டவான் இடிச்சிடுவாங்க. கொஞ்சம் பார்த்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் வரணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு ஈஸ்வரனை வழிபாடு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே, அமைதியாக உட்காந்து ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய உள்ளுக்குள்ள அந்த ஈஸ்வரன் இருக்கிறதா ஃபீல் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி பார்க்க போகிறது வந்து யோகங்கள். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துவாங்க எனக்கு கஜேஸ்வரி யோகம் இருக்குது, அந்த யோகம் இருக்குது, இந்த யோகம் இருக்குன்றதெல்லாம் நம்ம நிறைய பேர் வந்து பேசி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ யோகங்கள் எப்போது பலன் தரும்? என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா எந்த யோகமான இருக்கணுங்க, பெரிய அதிர்ஷ்டமான ஜாதகமாக இருந்தாலும் அந்த தசா புத்தி அந்தரங்கள் வந்து வரணுங்க. ஸோ அதனால் வந்து நிறைய ஜோதிடர்கள் பார்த்திங்கன்னா சார் உங்களுக்குன்னா சார் பெரிய யோகம் இருக்குது சார், பெரிய லெவலில் வந்துடுவீங்க சார், பெரிய போஸ்டிங் வந்துருவீங்கன்னு சொல்லிட்டு பிளைண்டாக சொல்லுவாங்க. ஸோ பிளைண்டாக சொல்லும்போது நம்ம என்ன ஆகிடுவோம், ஐயோ நமக்கு இந்த யோகம் இருக்குது அந்த யோகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அப்படியே காலை தூக்கிட்டு உட்காந்துருப்போம். பட் அந்த பார்த்திங்கன்னா அந்த தசா புத்தியே வராது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரங்கள், நம்ம ஒரு தசா நடத்துகிற நட்சத்திரங்களும் வந்து ரொம்ப மெயினான ஒரு வேலையை கண்டிப்பாக பண்ணிடும். ஸோ அதை எப்படி பண்ணுங்கிறத ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நடிகர் கவுண்டமணி. ஸோ நடிகர் கவுண்டமணி பார்த்திங்கன்னா ஒரு பீக்கில் இருக்கார். ஒரு பெரிய பீக்கில் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அப்போ வந்து அந்த டைமில் வந்து உதயகீதம்னு ஒரு படம், ஸோ அதெல்லாம் வந்திருக்கும்போது ரொம்ப பீக்கில் இருக்கார். அப்போ அந்த தேங்காய் காமெடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீக்காக. அதுக்கப்புறம் ஹீரோ நடிக்க ஆரம்பிச்சார். ஒரு 2-3 படம் நடிச்சார். அதில் அந்த பணம் பத்தும் செய்யுங்கிற ஒரு படம் தான் நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறம் அந்த படங்கள் எல்லாமே ஃப்ளாப் ஆகி போயிடுச்சு. ஸோ அந்த காலத்தில் பீக்கில் இருக்கும்போதே ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து ஒரு ஜோசியம் பார்க்கும்போது அவர் சொன்னாராம், அண்ணே நீங்கள் ஒரு 5 வருஷம் வந்து உங்களுக்கு மார்க்கெட் இல்லாமல் போகுதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே. ஸோ இவர் அடிக்க போயிட்டார். டாய் என்னை பார்த்து என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போயிட்டார். பட் கரெக்டாக ஒரு உதயகீதத்துக்கு அப்புறம் வந்து அவர் ஹீரோ நடிக்க ஆரம்பித்து டோட்டலாக ஃப்ளாப் ஆகும்போது கரெக்டாக அந்த 5 ஆண்டுகள் ஒரு பெரிய பிரேக்கு. கவுண்டமணியை யாரும் சீண்ட கூட இல்லை. காரணம் என்னென்னா அந்த தசாநாதன் நட்சத்திரநாதன், அந்த நட்சத்திரநாதன் வந்து மைனஸ் ஆகும்பொழுது அந்த யோகங்கள் இல்லாமல் போயிடுதுங்கிறது உண்மை. ஸோ யோகங்கள் இருக்கிறது வச்சுக்கோங்களேன். முக்கியமாக தசாநாதர்கள் ரொம்ப சப்போர்ட் ஆகணும். அந்த நட்சத்திரநாதர்களும் சப்போர்ட் ஆகும்போது தான் நமக்கு வந்து அந்த யோகம் வருங்கிறத முதல்ல. ஆனால் அதுக்கப்புறம் பெரிய பீக் வந்துடும். அதுக்கப்புறம் உள்ள தேலித்தா அதெல்லாம் வந்து அந்த டைமுக்கு அப்புறம் ஒரு பீக்குக்கு வந்துடும். அதனால் ஒரு தசா புத்திகள் வரும்போது தான் அந்த யோகங்கள் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் சொல்லிடுவான், அண்ணே போங்கண்ணே உங்களுக்கு வந்து இது நீச்சண்ணே சந்திரன் நீச்சண்ணே அவ்வளோதானே அப்படின்வான். இது வந்து பார்த்திங்கன்னா இது குரு போய் 8ல் உட்காந்துச்சு லைஃபே காலின்னுவான். இதெல்லாம் வந்து தப்பான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா. நான் ஒரு தவறுதலாக சொல்லலை. ஒரு நார்மலாக வந்து ஒரு டெப்த்து ஸ்டடி இல்லாதவங்க வந்து அப்படியே ஜஸ்ட்டு ஒரு கட்டத்தை பார்த்து அப்படியே சொல்கிறதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம்.
தசா புத்திகள் எந்தெந்த பாவ தொடர்புகள் வருதுங்கிறது வந்து மெயினாக இது பண்ணும். அதுக்கும் மேலே அது திசை வருதான்னு மெயினாக பார்க்கணும். ஸோ எட்டில் இருக்க ஒரு திசை வந்தால் தான் நம்ம அந்த அஷ்டமாதிபதி திசையோ இல்லை எட்டில் உள்ள திசையோ வந்ததுனா தான் நமக்கு அந்த ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையுமே கொடுக்குமே ஒழிய ஃபுல்லாக வந்து திசை ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணும், நம்மளோட டென்ஷன் படுத்துங்கிறது வந்து நம்ம வந்து வீணான ஒரு விஷயம். அது வந்து ரொம்ப தப்பான கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து யாராச்சும் தொழில் சொன்னால் அந்த தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும்போது தான் நம்மளை இப்போ டென்ஷன் படுத்துமே ஒழிய தசாபுத்தி நடக்கலைன்னா வரவே வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால தான் அந்த உதாரணமும் சொன்னேன். ஸோ அதனால் வந்து நல்ல தசாபுத்தியில் வரும்போது பார்த்துக்கலாம். மற்றபடி வந்து டே டு டே லைஃப்பில் கிரகங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? மைனஸான கிரகம்லாம் வருதுன்னா இந்த ஒரு அந்தரங்கள்லேயே அதிலே போதுன்னா ஒரு வாரம் 10 நாள் டென்ஷன் பண்ண முடியும். மற்றபடி போய்கிட்டே தான் இருக்குமே ஒழிய நீங்கள் டே டு டே லைஃப்பில் என்னை பொறுத்தவரை யோகங்கள் அந்த தசாபுத்தியில் சார்ந்து தான் வருன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தேவையில்லாத யாராச்சும் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றதை வந்து மைண்டில் போட்டு குழப்பக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இதை சொன்னேன். நான் மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை. ஸோ என்னை வந்து பிரார்த்தனைங்கிறது வந்து ரொம்ப மெயின். டெய்லி நீங்கள் பரிகாரம்லாம் ஒன்றுமே பண்ணணும். டெய்லி வந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை மனதார உள்ளுக்குள்ளே உட்கார வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரெண்டாக பார்க்கலாம், அப்பாவை பார்க்கலாம், அம்மாவை பார்க்கலாம், எப்படி வேணால் பாருங்கள். ஸோ அந்த ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ன்றது உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக வேணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஏன் பிரார்த்தனைன்னு சொல்கிறேன்னா அந்த பிரார்த்தனையோட மகிமை எனக்கு தெரிஞ்சனால தான் சொல்கிறேன். கண்டிப்பாக பண்ணுங்கள், பிலீவ் பண்ணும். ஸோ நிறைய பேர்கிட்ட உள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா நான் இது செஞ்சால் இது கிடைக்குமான்னு சொல்லி கண்டிப்பாக ஆண்டவன்கிட்ட வியாபாரம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி. நன்றி, வணக்கம்.